ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய மீன் வெட்டுறாங்க. அப்புறம் இந்த கேரட் சூரை நிறைய வந்திருந்து பார்த்தவங்க, அதுவும் பெருசாக நிறைய வந்திருந்து. எம்மாடி, அவ்வளவு பெரிய மீனெல்லாம் வந்துச்சு. 80 கிலோ மீன் வரைக்கும் வந்துச்சு. இது 65 கிலோக்குள்ளே ஒரு மீன். இதை வெட்ட போகிறாங்க பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நல்ல மீனாக இருக்குது. இது மாதிரி எத்தனையோ மீன் இன்றைக்கி வெட்டினாங்க. அவ்வளவுமே இந்த மண்டே மார்க்கெட்டில் போகுது பார்த்துக்கோங்க. மற்ற மாதிரி வேறு கடற்கரையிலேருந்து வேறு சின்ன மீன் எல்லாமே கொண்டு வராங்க. இதோட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மீன் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். சூரை மீன்லேயே நிறைய வெரைட்டிஸ் உண்டு. கேரட் சூரை, அந்த கருப்பு சூரை, வரிச்சூரை, வெள்ளைச்சூரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேரட் சூரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா முள் ஒன்றும் இருக்காது பார்த்திங்களா. ஊறுகாய் போடுறதுக்குமே இது ரொம்ப நல்ல மீன். இது கிலோ போட்டும் கொடுக்குறாங்க, துண்டு போட்டும் கொடுக்குறாங்க. முள் தலையுமே கொத்தி வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். வெட்ட முடியாமல் வெட்டுறாங்க. அவ்வளவு பெரிய மீன். இதை ஒரே அடியாக எல்லாமே துண்டு போட மாட்டாங்க. அவங்க ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க. தேவைக்கு இன்றைக்கி உள்ளதுக்கு மட்டும் கொஞ்சமாக வெட்டி வச்சு விற்பாங்க. ஒரே அடியாக எல்லாம் வழியில் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் பார்த்திங்களா. அதனால் இப்போ எல்லாமே ஹைடெக் தான். அவங்களுமே ஸ்டோரேஜ் பாக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க மண்டே மார்க்கெட்டுக்குள்ளே. அவங்கவுங்க மீன் அவங்கவுங்க ஸ்டோரேஜில் போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு மீன். பார்த்தாலே நமக்கு அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு தெரியுது இல்லையா. இது ஒருத்தங்களுக்கு மட்டும் வெட்டலை பார்த்துக்கோங்க. இன்னும் 2-3 பேர் கூட இது மாதிரி பெரிய மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் இந்த அவங்க ஓனர் பாதியை எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்தாச்சு. பாதியை தூக்கிட்டு போயிடுவாங்க. தலைப்பாகத்தை தான் வெட்ட போகிறாங்க பார்த்துக்கோங்க. சூப்பரான கேரட் சூரை மீன். இது மாதிரி மீனெல்லாம் வாங்கணுன்னா இங்கே நின்று பார்த்து, அதனால் எல்லா கேரட் சூரையுமே என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கேரட் சூரைக்கு ஒரு தன்மை உண்டு. அது அல்வா மாதிரி அந்த கலர்லேயே இருக்க மாதிரி அல்வா துண்டு மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இதில் நின்னோன்னா அவங்க வெட்டுறப்ப எது ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு பார்த்து நம்ம அதை கொண்டு எங்கே வைக்கிறாங்களோ அவங்கள்ட்டேருந்து விலை பேசி வாங்கலாம். இன்றைக்கி மீனெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்ல மீன் எல்லாமே இருந்துச்சு. வலை மீன், மலமை மீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டு, இறால் எல்லாமே வந்திருந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சந்தைக்குள்ளே போனாலே ஒரே எலெக்ஷன் பேச்சு தான். யார் வருவான்னு. அப்புறம் காலையில் 9 மணிக்கே மீன் வெட்டுறாங்க பார்த்திங்களா. 8:30க்கே வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஃபுல்லாகவே நானும் இன்னைக்கு சீக்கிரம் போனேன்னா மண்டே நிறைய மீன் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே மண்டே மார்க்கெட்டில் அது காய்கறி மார்க்கெட்லாம் இன்னும் இதானே சந்தை நாள். அதனால இன்றைக்கி அவங்களுக்கு மீன் வியாபாரமும் ஜோராக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்க வருவாங்க. காய்கறி மார்க்கெட்டு வரவங்களும் மீனெல்லாம் வாங்கிட்டு போவாங்களா. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல வியாபாரம் நடக்கிற நாள். ஒரே யார் கடையில் போனாலும் எலெக்ஷன் பேச்சு தான். யார் வருவாங்க, யார் முன்னிலை, யாருமே மினிட்டு மொபைலை ஆன் பண்ணி வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, வியாபாரத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, எல்லோரும் பக்கத்தில் மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் ஹாப்பியாக வேறு இருந்தாங்க. ஒரு சிலர் சங்கடத்துலேயும் இருந்தாங்க. எல்லார் முகத்தையும் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் யார் வரணும்னு நினச்சிங்க, நீங்கள் நினச்ச ஆள் வந்துச்சா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அவங்களுமே வெட்டிகிட்ருக்காங்க. இந்த பெரிய சூரையை விற்கிறவங்க கூட வெட்டிக்கிட மாட்டாங்க. இந்த அண்ணன் தான் அதில் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட்டு. இங்கே மண்டே மார்க்கெட்லேயே மீன் வெட்டி இந்த வியாபாரத்துக்காக கொடுக்குறதுல இவங்கக்கிட்ட தான் நிறைய வரும். ஆனந்தம் காலையில் யார் வருவான்னு டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுமே மீன் வெட்டுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணலை. பேசுகிறது எல்லாமே யார் ஓட்டு பாஸ் ஆவான்னு தான் பேச்சாக இருக்குது. நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எந்த ஆள் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அவங்க வர்றாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக மீன் வெட்டுறாங்க. இதே நேரத்தில் நம்ம மாதிரி வாங்கி கொண்டு கொடுக்குறவங்களுக்கும் அவங்க மீன் வெட்டி கொடுப்பாங்க. பெரிய மீன் வந்துச்சு வெட்டணும் அப்படின்ட்டு இவங்க ஃபாஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இந்த மீனை வெட்டி கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. அது யாராவது வெட்ட கொடுத்தாங்கன்னா அந்த அக்கா வெட்டுவாங்க, இல்லைன்னா ஆனந்த் வெட்டுவான். ஆனந்துக்கிட்டையுமே மீன் வெட்டுறதுக்கெல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கும் நிறைய மீன் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மீனை பார்த்தா யாருக்காவது வாங்காமல் இருக்கணும்னு தோணுது. அவ்வளோ சதை கட்டி உள்ள பெரிய மீன் பார்த்துக்கோங்க. ஆனாலும் இந்த மீன்லையுமே 100 ரூபாய் துண்டு போடுறாங்க. இந்த நடு துண்டெல்லாம் 100 ரூபாய் கிடைக்கிறப்போ ஒரு குட்டியோண்டு முள் கூட இருக்காது பார்த்துவாங்க. பிள்ளைகளுக்கு சூப்பராக கறி வச்சு பொரித்து கொடுக்கலாம். அவ்வளவுக்கும் பெரிய மீன் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இந்த மஞ்சப்பாறை மீன், இந்த மாதிரிப்பட்ட மீனெல்லாம் சின்ன சைஸ் சூரையும் வெட்டினாங்க.
5 கிலோ 6 கிலோ சைஸு மீனுமே வெட்டினாங்க. அதே நேரம் இன்னொரு மீனெல்லாம் வெயிட்டு போட்டாங்க. அதெல்லாமே 50 கிலோ 60 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி கேரட் சூரை கூட வந்துட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி மண்டே மார்க்கெட்டுக்கு போனீங்க, மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து வெட்டலாம். ஒருத்தங்க 4 கணங்குளிச்சாலை கொண்டு வெட்டிட்டு போனாங்க. அது உண்மையாகவே 30 ரூபா தான் வாங்கினாங்க. இந்த பாருங்கள், இந்த சின்ன சைஸு மாதிரி தான் இருக்குது. அந்த சூரையை கம்பேர் பண்ண நேரம் இந்த சூரை கம்மியாக தான் இருக்குது, சின்னதாக. ஆனால் பாருங்கள், வெயிட்டு 49 கிலோ 690. ஸோ 50 கிலோட்ட இருக்குது. பார்த்து 50 கிலோன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, உண்மையாக 50 கிலோ தான். நான் வெட்டுற சூரை 65 கிலோ கிட்ட இருக்குது. இதை விட பெரிய கேரட் சூரை கூட வெயிட்டிங்கில் இருந்துகிட்ருக்கு பார்த்துக்கோங்க. நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு வந்தால் டேஸ்ட்டான மீன் வாங்கலாம். அதுவும் நல்ல மீன் பார்த்து, நமக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீன் பார்த்து வாங்கலாம். இதே மாதிரி ஹார்பர்லேருந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை அவங்களுமே கொண்டு கொடுத்து வெட்டுறாங்க. இன்றைக்கும் ஒருத்தங்க குளத்து மீனும் கொண்டு வந்தாங்க, ஜிலேபி மீன் கொண்டு வந்து வெட்டிட்டு போனாங்க. இது மாதிரி நீங்கள் எந்த மீன் கொண்டு வந்தாலும் வெட்டி தருவாங்க. காலையில் 10-11 மணிக்கு வந்தால் எல்லா மீனும் வாங்கி வெட்டலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.